ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் நான் வீடியோ போடலப்பா. காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ரெட் ஆம்லெட் தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி என்னமோ முட்டையிலேயே சமையல் பண்ணணும்னு இன்றைக்கி எழுதியிருக்கும் போல் இருக்குது. அதனால் மதியம் வந்துட்டு சப்பாத்திக்கு வந்துட்டு முட்டை புஜ்ஜியா வேணும்னு கேட்டார் நம்ம சின்னவர். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே, செகண்ட் சாட்டர்டேனால பிள்ளைங்களுக்கு லீவு. ஒருத்தர் வெளியில் போயிருக்கிறாரு, பெரியவர் ப்ராஜெக்ட் விஷயமாக. சின்னவர் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் அவங்க வந்துட்டு முட்டை புஜ்ஜியாவும் எனக்கு சப்பாத்தி வேணும்மா அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா, அதை செய்யலான்ட்டு தான் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு பாருங்கள். சப்பாத்தி மாவு ஓகேங்களா. இப்போ முட்டை புஜ்ஜியாவுக்கு வந்துட்டு ஒன்று வந்துட்டு வெங்காயம் போட்டு முட்டை புஜ்ஜியா, இந்த 2 முட்டை வந்துட்டு வெறும் முட்டை புஜ்ஜியா, வெங்காயம் மிளகா போடாமல். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சும். அப்புறம் பாருங்கள், நேற்றுக்கு வச்ச கேரட் சாதம் வேறு இருக்குது. அதை வந்துட்டு நம்ம இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றி வச்சு அதில் இந்த சாதத்தை போட்டு சூடாக்கி முட்டை புஜ்ஜியா வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ முட்டை புஜ்ஜியா செஞ்சுட்டு சப்பாத்தி போடலாம் வாங்க. இப்போ வெங்காயம் இல்லாமல் போட்ட முட்டை புஜ்ஜியா இதில் பெப்பரு உப்பும் போட்டு பண்ணியாச்சு. வெங்காயம் மிளகாய் போடுற முட்டை புஜ்ஜியாவுக்கு கொஞ்சம் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். என்னோட ஸ்டைட்டை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். நிறைய வீட்டில் இப்படி தான் பண்ணுவீங்க. பட் இதை விட இதோட இது சேர்த்தா நல்லாயிருக்கும், இந்த மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறவங்க சொல்லுங்கள். நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஏன்னா அது கூட போனோன்னா கொஞ்சம் வந்துட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் லைட்டான காரத்தூள், அப்புறம் கரம் மசாலா சேர்த்தோட பண்ணி சாப்பிட்ருக்கோம். இதை விட பெஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லான்னா இதை எதை சேர்த்துக்கங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா, உப்பு போட்டு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் முட்டையை உடச்சி விட்டுட்டு நல்லா வதக்கிடுச்சு. இதவே அப்படியே கலக்கி ஊற்றினோம்னா ஆம்லேட்டு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இல்லை வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுதான் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஓகேங்களா, பாருங்கப்பா. சப்பாத்தி போட்டாச்சு, முட்டை புஜ்ஜியா சப்பாத்தி, புல்கா சப்பாத்தி போட்டாச்சு. அதில் கொஞ்சம் நெய்யை தடவிடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம பையனுக்கு சப்பாத்தி ரெடி. ஓகேங்களா, பாருங்கப்பா, சப்பாத்தி முட்டை புஜ்ஜியா ரெடி. இந்த முட்டை கூடு வந்துட்டு சேர்த்து இது முட்டை நினச்சிடாதீங்க, இது பை ஃபுல்லாக முட்டை கூடு. ஓகேங்களா, இது வந்துட்டு ரோசாப்பூ செடிக்கு அரைச்சி மருந்தாக போட போகிறோம்.